வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் யூனிட் 7 அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோன்னா, அறநூல்கள் அப்படிங்கிற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1லேருந்து 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் 1 மார்க் உறுதி. அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து புது புக்கு, பழைய புக்கு, அப்புறம் அவுட் சோர்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம டெய்லியும் வந்து ரெகுலராக வீடியோ கிளாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் உறுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு வீடியோவுக்கு வந்து 50 கொஷின் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து வேர் டு ஸ்டடி வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் கொடுத்தோம். எங்கெங்கெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு கீழே பிடிஎஃப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறனால இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டு படிப்பீங்க, எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாராலையுமே டெய்லி வந்து கரெக்டாக படிக்க முடியாது, நிறையா வந்து படிக்க முடியாது. அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இந்த போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கரெக்டாக உங்களால் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்டடி பிளான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் கூட எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 2026 கண்டிப்பாக அரசு வேலை வாங்கிட்டு போயிடலாம். சரியா? நீங்கள் வந்து இப்போ வந்து நான் முக்கியமானதை உங்களுக்கு வந்து நோட் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான்மணி கடிகை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான்மணி கடிகையில் முக்கியமாக வந்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நூல் குறிப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? நான்மணி கடிகையை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். சரியா? அவர் எங்கே பிறந்திருக்காரு? விளம்பி அப்படிங்கிறதுல பிறந்திருக்காரு. ஓகேவா? ஊர் பெயர். அதுக்கப்புறம் இவரோட இயற்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்மணி கடிகை அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கடிகை அப்படிங்கிறது அணிகலன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 4 மணிகளை சொன்னனால இது வந்து 4 அறக்கருத்துக்களையுமே கூறுது. சரியா? இது வந்து நூல் குறிப்பில் வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு அறநூல் படிக்கும் போது நம்ம நூல் குறிப்பில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதிலிருந்து தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 2025 குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான்மணி கடிகை அப்படிங்கிறது வந்து அவர் ஆசிரியரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ நாகனார் அதுதான் ஆசிரியரோட இயற்பெயர். ஓகேவா? அதுவும் இல்லாமல் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை அப்படிங்கிறது யார் எழுதுனா? விளம்பி நாகனார். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்க. சரியா? ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க வந்து லேட்டாக வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம என்ன சொல்லணும்? விளக்கம் சொல்லணும். ஏன் லேட்டாக வந்த அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லணும். சரியா? லேட்டாக வந்த அப்போ நான்மணி கடிகை, 4னா 4 அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ விளக்கங்கிறது விளக்கம்க்கு விளம்பி நாகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனைங்கிறது வந்து வீடு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மனைக்கு விளக்கம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் நான் இதனால தான் லேட்டு, இதனால தான் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான்மணி கடிகைனா விளம்பி நாகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து மடவார் அப்படிங்கிற சொற்பொருள் பார்ப்போம். மடவார்னா என்னது? பெண்கள். சரியா? தகைசால் அப்படிங்கிறது பண்பில் சிறந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனக்கினிய அப்படிங்கிறது மனதுக்கு இனிய, அதுல இருக்கு. காதல் புதல்வர்னா அவங்க அந்த அன்பு மக்கள். சரியா? அவங்க பிள்ளைங்க.
ஓதின் அப்படிங்கிறது எதுவென்று சொல்லும்போது. புகழ்சார் அப்படின்னா புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புக் பேக் பார்த்துருவோம். மடவார்னா என்ன பார்த்தோம்? பெண்கள். மனக்கினிய மனதுக்கினிய. உணர்வு அப்படின்னா என்னது? உணர்வு அப்படிங்கிறதுக்கு நல்லெண்ணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான்மணிக்கடிகை வந்து என்ன நூல்களுள் ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியா? நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம்ங்கிறது இங்க பெண்கள், மடவார், அவங்கள பெண்களை சொல்றாங்க. அன்பு மிக்க புதல்வருக்கு விளக்கு அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து விளக்கு மாதிரி, பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்? விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்றாங்க. சரியா? புக் பேக் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கடிகை அப்படிங்கிறதுக்கு அணிகலன் அப்படிங்கிறது தான் பொருள். சரியா? கடிகைன்னா என்னது? அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விளம்பிங்கிறது என்னது? அவரோட ஊர் பெயர். சரியா? நாகனார் தான் இயற்பெயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பாட்டு வரியை வந்து கொடுத்துருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இதை வந்து இந்த ஆசிரியர் யாரு அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பொருத்தம் இல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல வந்து பெருமுத்திரையார் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. 3வது நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பிற்கு பார்ப்படும் காரியாசனின் இயற்றிய நூல் சிறுவஞ்ச மூலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதில் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நாலடியார் இன்னா 40 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான்மணிக்கடிகை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா அடுத்தடுத்து வர்றதுல அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகையை வந்து பாடியவர் யார்? அதுவும் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நூல் குறிப்புகளையும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னேன்ல, நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? விளக்கம் கொடுக்கணும். விளம்பி நாகனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே திருக்குறள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொருத்துகளை வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருக்கடுகம் நம்ம ஒவ்வொன்றா வந்து வீடியோ கிளாஸில் பார்க்கலாம். திருக்கடுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாதனார் வரும். ஏலாதி அப்படின்னா கனி மேதாவியார் வரும். நான்மணிக்கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார். சிறுவஞ்ச மூலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரியாசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்துமே என்னது? நூல் பெயர் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நூல் குறிப்பை வந்து நல்லா படிக்கணும். அடுத்து இது வந்து எதுக்கு நான் ஒவ்வொரு கொஷினாக வாசித்து காட்டுறேன்னா நீங்கள் பார்க்கணும். உங்கள் கண்ணால் இந்த ஒவ்வொரு கொஷினையும் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா மட்டும்தான் உங்களால் கொஷின் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எப்பயுமே நம்ம படிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எடுப்போம் ஒரு புக்கை எடுத்து நம்மளாட்டில் உட்காந்து படிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். எப்பயுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ 50 கொஷின் படிக்கிறீங்கன்னா அந்த 50 கொஷின்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு கொஷின் வரணும். அந்த மாதிரி படிக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நான் ஒவ்வொரு இதையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, காதால் கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுக்கிட்டிங்கனாலே எந்த மாதிரி இப்போ இந்த கொஷினை வந்து அடுத்து நீங்களே வந்து இந்த கொஷினை வந்து இப்படி கேட்டால் நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து உங்களை தாண்டி போகாது. சரியா? இப்போ வந்து அதே மாதிரி தொடர்கள் கொடுத்து நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த முடிகிறத பாடல் வரிகளை கொடுத்து இது வந்து எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். இதில் வந்து நம்ம நான்மணிக்கடிகை பார்த்தனால மனைக்கு விளக்கம் மடவாள் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மனைக்கினால என்னது? பெண்கள் வந்து என்ன பண்ணணும்? பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 4 மணிக்கு மேலே வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ மனைக்கு பெண்கள் அந்த மாதிரி நான்மணிக்கடிகை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
சரியா? கொஸ்டினை வந்து நல்லா பாருங்க எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் துண்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இது எங்கே இருக்குன்னா இது புக்கில் கிடையாது. இது வந்து எங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து யூனிட் 6ல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது தமிழ், அதுலேயுமே கவர் ஆகுது. அந்த இதில் வந்து நான் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த வீடியோவில் வந்து நான் இதோட ஜாயின் பண்ணி கொடுப்பேன். சரியா? இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படிங்கிறதுனா நான்மணிக்கடிகை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க, மணிமொழி கோவை அப்படிங்கிற அடைமொழி, அதாவது கிட்டத்தட்ட இந்த மணிமொழி கோவைங்கிறது அடைமொழி எந்த நூலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னது, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை அப்படின்னு சொல்லி 3 நூலால சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுவுமே வந்து நம்ம எங்க இருக்கு, அவுட் சோர்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? அவுட் சோர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் வந்து ஒரு பார்த்துக்கோங்க கண்ணால. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான்மணிக்கடிகையில என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்களா? இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து உங்களை தாண்டி கொஸ்டின் போகாது. அந்த மாதிரி லெவலில் தான் நீங்கள் வந்து எப்பயுமே படிக்கணும். சரியா? ஏன்னா எல்லாத்தையுமே படித்தா இப்போ எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையுமே வந்து என்னது மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து எல்லாத்தையுமே கொண்டு போகணும். சரியா? ஒரு கொஷின் படித்தா நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து அந்த மாதிரி நம்ம படித்தா அதுலேருந்து ஒரு கொஷின் வரணும். அப்படி தான் நம்ம படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சரி ஓகே, நான்மணிக்கடிகை பார்த்துட்டீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா நாலடியார். நாலடியாருங்கிறது இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கே நீங்கள் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாலடியார் நான்மணிக்கடிகை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சரியா? இப்போ நான்மணிக்கடிகையில் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ நாலடியார் அப்படிங்கிறது பார்ப்போம். இதோட நூல் குறிப்பு எப்பயுமே வந்து நூல் குறிப்பை தான் நீங்கள் எடுத்தனே ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் அந்த சிறப்பு பெயர், இந்த மாதிரி வேறு பேர்கள், அந்த நூலாசிரியர் தான் இப்போ உங்களுக்கே தெரியும். அதில் தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப வந்து அதுதான் ரொம்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா? நாலடியார் நூல் குறிப்பு என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். ஓகே. அதுக்கப்புறம் இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. 4 400 அந்த மாதிரி இதில் எல்லாமே 4 4 அந்த மாதிரி வரும். 4 அடி 400 அப்படிங்கிற சிறப்பு பெயர். ஓகேவா? சிறப்பு பெயர் வந்து பார்த்துக்கோங்க, 4 அடி 400 அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒருத்தவங்களால எழுதுனது கிடையாது, சமண முனிவர் பலர் அவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த நாலடியார் அப்படிங்கிறது தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எல்லா புக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டையும் அனலைஸ் பண்ணி எடுத்தது. ஓகேவா? அடுத்த நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 400 வெண்பாக்களால் ஆனது. சரியா? இதுக்கு வந்து சிறப்பு பேர் என்னது, அதில் வந்து 4 அடி 400 கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, வேளாண் வேதம் என்று அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து திருக்குறள் மாதிரி தான். திருக்குறள் நம்ம என்ன சொல்லுவோம், அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி 3 இதாக சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மாதிரி முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை இந்த நூல். சரியா? திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்ற நூல் தான் இந்த நாலடியார் அப்படிங்கிறது. இப்போ 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 4ங்கிறது இங்கே என்னது, 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது என்னது திருக்குறளை சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து 14 கீழ்கணக்கு நூல்களோட விளக்கம் வந்து பார்ப்போம். 14 கீழ்கணக்கோட விளக்கம் பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள்னால என்னென்னது, 10 பாட்டு 8 தொகை, இந்த 2ம் சேர்ந்தது தான் சங்க நூல். சரியா? 10 பாட்டுனா உங்களுக்கே தெரியும் 10 நூல்கள் இருக்குது, 8 பாட்டில் 8 நூல்கள் இருக்கும், மொத்தம் வந்து 18 நூல்கள். சரியா? இதை வந்து மேல் கணக்கு கீழ்கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அதாவது சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றின நூல்கள் எல்லாமே என்னது, பின்னாடி தோன்றது எல்லாமே, அதாவது அறநூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 18 நூல்கள் இருக்குது. ஓகேவா? 14 அப்படிங்கிறது இது வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட பொருள் வந்து 18 அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க 14னா என்னது, 18.
சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நூல்கள வந்து இது எல்லாமே அதாவது 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்ன சொல்றாங்க? இதுவும் வந்து ஒரு நாலடியார் பாடல் தான். என்னென்ன சொல்றாங்கன்னா, "வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற்று அல்ல பிற" அப்படின்னு இது வந்து சமண முனிவர் எழுதினது. சரியா? வைப்புலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படிங்கிறது ஒருவரால் கொல்லப்படாதது. வாய்ப்பு ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. சரியா? அதாவது இந்த இந்த பாட்டை வந்து எப்படி அமைச்சுக்கலாம்னா, இப்போ வைப்புலி அப்படிங்கிறது என்னது? பொருள் சேமிச்சு வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? முனிவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறையா பொருள் சேர்ந்து வைப்பாங்க. சரியா? ஒரு 4 பேர் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்யூச்சரில் வந்து பொருள் வந்து நீ சேர்த்து வச்சுக்கோ, நிறையா பொருள் சேர்த்து வச்சாதான் பின்னாடி வந்து என்ன பண்ணலாம், சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வைப்புலி கோட்பாடானா பொருள் சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம பொருளை சேர்த்து வைக்க போகிறதில்ல, கல்வியைத்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சேர்த்து வைக்கிறது வைப்புலிங்கிறது அந்த பொருள் சேர்த்து வைக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறத பாருங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. கல்வி. சரியா? கல்வி தான் என்னது, சேர்த்து வைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு கல்விங்கிறது அதுதான், அதை விட சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாது. கல்வியை போல் டேஸ் என்ன சொல்றாங்க, கல்வியை போல் என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ் செல்வம் வேறு இல்லைன்னா கேடில்லாத அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வாய்த்து ஈயன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம், வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். சரியா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேடில்லை அப்படிங்கிறது என்னது, கேடில்லை எப்படி பிரிக்கலாம், கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம். எவன் பிளஸ் ஒருவன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், எவன் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் புக் பேக். இப்போ நாலடியார் இந்த பாடல் வந்து இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது. சரியா? இதில் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்டெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய் விளக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது வந்து சமண முனிவர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து நாலடியாரை வந்து இப்போ வந்து நம்ம நாலடியார்னா எதையுமே நம்ம எடுத்து வைக்கும் போது ஒரு 4 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பாக தான் எடுத்து வைப்போம். நம்ம ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு எது உதவுது, கால் உதவுது. சரியா? கால், ஒவ்வொரு காலும் நம்ம காலை வச்சு தான் நடக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கால், நாய்க்கால், ஈக்கால், இந்த மாதிரி வாய்க்கால், நம்ம கால் அந்த மாதிரிலாம் வந்தாலே என்ன பாடல், நாலடியார் பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாலடியார்னே 4 சமண முனிவர். சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நாய்க்கால்னா என்னது, அந்த கால்கள். நம்ம நாலடியாருங்கிறது ஒரு 4 அடி எடுத்து வைப்பா, முன்னாடி ஸ்டெப் எடுத்து வை, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்க்கால், ஈக்கால் அந்த மாதிரிலாம் வந்தால் நாலடியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட சொற்பொருள் பாருங்க. நாய்க்கால்ங்கிறது என்னது, நாயோட கால். ஈக்கால் அப்படிங்கிறது ஈயின் கால். நன்கணியர் அப்படிங்கிறத பிரித்து எழுதியிருக்காங்க. நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு. அணியர்னா நெருங்கி இருக்கிறது. சரியா? அந்த அதாவது எப்படின்னா, இது வந்து நாய்க்கால், இந்த பாடலை வந்து நாய்க்கால் ஈக்கால் அப்படின்னு சொல்லி பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. சொற்பொருள் நம்ம பொருள் கொடுத்துருப்பாங்க, விளக்கம், பாடலோட விளக்கம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அணியர்னா நெருங்கி இருப்பவர், அதாவது பக்கத்திலே இருக்கும். சரியா? அதாவது நாயோட கால்கள் வந்து பக்கத்திலே இருக்கும். ஆனால் வந்து அது அப்படி பக்கத்திலே இருப்பாங்க நிறைய பேர், ஆனால் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலோட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. சரியா? சேய்மைனா தொலைவு அப்படின்னா, இதோட வந்து ஈக்கால்னா, ஈக்கால் வந்து ஈயோட கால் எப்படி இருக்கும், கேப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஈ அளவு கூட தூரத்தில் யாராவது நம்மளுக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னது, அவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்திலே இருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணாதவங்க நட்பு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேய்மைனா தொலைவு, செய்ங்கிறது வயல், அணையார்னா போன்றோர்.
சரியா? அதுதான் இங்க வந்து பொருள் எழுதுகளையும் குடுத்துருக்காங்க. செய்னா வயல், அதுக்கப்புறம் அணியர்னா இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நெருங்கி இருப்பவர். பிரித்தெழுதுக நம்மளுக்கு தெரியும். நாய்க்கால், நாய் கூட்டல் கால், நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர், நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். சரியா? நாலடியாருங்கிறது என்னது? 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 11 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 11 அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? 11 அப்படிங்கிறதுக்கு வந்து 18 அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க, அந்த திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதுதான் 400. ஏன்னா திருக்குறளுக்கு வந்து இது வந்து நாலடியாரை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா என்ன சொல்லுவாங்க, குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க. ஆமா, குட்டி திருக்குறள் அப்படிம்பாங்க. ஏன்னா திருக்குறள் மாதிரியே அறம், பொருள், இன்பம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, முப்பால்களை உடையது அப்படிங்கிற அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்ற நூல் தான் 400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, கல்வி அழகே அழகு. இது வந்து நம்ம இந்த பாடல் இதுவும் நான் சொன்னேன்ல, இதுவுமே உங்களுக்கு வந்து கல்விக்கரையிலே கற்பவர் நாள் சில இந்த இதெல்லாம் வந்து இந்த யூனிட் வந்து 6ஓட கவர் ஆகக்கூடியது. இதோட சோர்ஸ்லாம் நாங்கள் வந்து அந்த இது நடத்தும் போது நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். சரியா? இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை மட்டும் ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அடிநிமிர் வில்லா செய்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். அதாவது அறநூல்கள் எல்லாமே எப்படி வரும்? கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும். நான் சொன்னேன், சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றிய எல்லா நூல்களுமே அறநூல்கள் தான். சரியா? அறநூல்கள் எல்லாமே கீழ்கணக்கில் தான் வரும். அதான் அறம் பொருள் இன்பம். இதை வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரு, பழகுதமிழ் சொல்லருமை நாலிரண்டில். நாலுன்னு வந்தாலே நாள் அப்படிங்கிறது சொன்னேன்ல, நாலுங்கிறது எதை குறிக்குது? நாலடியாரை குறிக்குது. அதுலேயே கொஸ்டின்லேயே இருக்குது. நாலடியார் அப்படின்னா நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது 11 அப்படின்னு அர்த்தம். சரியா? மொத்தம் அந்த எண்ணிக்கை நீதியை வந்து எத்தனை சொல்றாங்க? கிட்டத்தட்ட வந்து 11 நீதியை சொல்லுது. சரியா? மொத்தம். அடுத்து இதுவுமே வந்து என்னது, அவுட் சோர்ஸில் உள்ளது தான். அவுட் சோர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, பெருமுத்தரையார்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலடியார் நூலோட ஆசிரியர் வந்து சமண முனிவர். ஓகேவா? தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பதுமனார். இதுவுமே என்னது, அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 6 அந்த இது வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல். அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலடியார் அப்படிங்கிற கொஸ்டின்ல என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு மேக்சிமம் வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி இந்த செல்வம், மேக்சிமம் நாலடியார் நூல்கள் எல்லாமே உங்களுக்கு செல்வம் கல்வியை பற்றி தான் அதிகமாக வரும். சரியா? அந்த செல்வம் கல்வி அந்த மாதிரி இதுதான் அதிகமாக வருது உங்களுக்கு. ஓகேவா? அது உங்களுக்கே அந்த பாடல் வரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கல்வியை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க, இல்லைனா செல்வத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 3 இயல். சரியா? அப்புறம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நாலடியார். மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது, புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கே தெரியும். புறநானூறு அப்படிங்கிறது வந்து அகநூல். சரியா? புறநூல் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நாலடியார் மட்டும்தான் வந்து நாலடியாருங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் மித்த அது 8 தொகை அந்த 10 பாட்டு அந்த நூல்களில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது சிறப்பு பெயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நாலடி 400. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலடி 400. சரி, ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலடியார் என்ன கொடுத்துருக்காங்க, நாலடியார் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 பால்களை உடையது. அது ஓகே, கரெக்டு. நாலடியாரை இயற்றியவர் என்னது, நல்லாதனார் கொடுத்துருக்காங்க. நல்லாதனாரா வரும், சமண முனிவர். அப்போ இது வந்து தப்பு. 400
வெண்பாக்களால் ஆனது, இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறம் 4ம் 2ம் சொல்லுக்குருதி, 4ங்கிறது நாலடியாரை குறிக்கும், அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி. சரியா? அப்புறம் வந்து பொருந்தாத நூலை, திரும்ப இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருந்தாத நூல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுக. புறநானூறுங்கிறது அது வந்து என்னது, அது வந்து போர் சம்மந்தப்பட்ட நூல். சரியா? இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும். அப்போ புறநானூறு மட்டும் என்னது, வெளியில் போர் அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒரு புறம் சார்ந்தது. இது எல்லாமே 11 கீழ்கணக்கு கீழே வர்றது. அதனால் இதுதான் பொருந்தாகிறது. மித்த எல்லாமே வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்புறம் சங்ககாலக்கு அந்த நம்ம படித்தோம்ல 11 கீழ்கணக்கில், சங்ககால நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்னது? அதுதான் 11 கீழ்கணக்கு. சரியா? சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றிய எல்லா நூல்களுமே 11 கீழ்கணக்கு நூல்களாக தான் வரும் உங்களுக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேளாண் வேதம், அந்த சிறப்பு பேர் பார்த்தோம்ல, நாலடியாரோட சிறப்பு பேர் வேளாண் வேதம் 4 அடி 400 அப்படின்னு பார்த்தோம்ல. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு நீதி நூல். அதாவது என்ன அப்படின்னா நாலடியார். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல்வம் சகடகால் போல் வரும். அதாவது என்னது, செல்வங்கிறது சகடக்கால், செல்வங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, சுற்றிக்கிட்டே சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். இந்த நூல் என்னது, நாலடியாரோட பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து நாலடியார் தான். மேக்ஸிமம் நாலடியார் எல்லாமே கல்வி இல்லைன்னா செல்வம் இதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும். சரியா? அந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்ணை மூடி நாலடியார்னு போட்டுடலாம். மேக்ஸிமம் அதை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாலடியாரில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, நான்மணிக்கடிகையில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே இதில் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஏன் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு இது கீழேயும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ படிக்கும் போதே நீங்கள் வந்து அதுவும் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த பாடலை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்போ படிச்சிருவோம். படிச்சுட்டு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா படித்தோம் அப்படின்னா இந்த கோணத்தில் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். சரியா? எந்த இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. அதனால தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நாலடியார் நான்மணிக்கடிகை இந்த 2 விஷயத்த வந்து இந்த இதில் பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் ஃபஸ்ட்டு அதிகாரம். சரியா? ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குறள் என்ன இருக்குது, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து அதோட பொருள் என்ன, என்னதான் வந்து எல்லாருக்குமே வந்து நிறையா என்ன சொல்கிறாங்க, ஒருவருக்கு எல்லா சிறப்புமே தர்றது ஒழுக்கம்தான். சரியா? அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஒழுக்கத்தை வந்து உயிருக்கும் மேலாக வந்து நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஒழுக்கங்கிறது உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொருளில். இப்போ விழுப்பம்னா என்ன அப்படின்னா, விழுப்பம்னா சிறப்பு. சரியா? விழுப்பம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு என்று பொருள். விழுப்பம்னா என்னது, சிறப்பு. ஓம்பப்படும்னா பாதுகாத்தல், காத்தல், எல்லாமே எதுனாலும் சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பாருங்க, ஒழுக்கம் வந்தா. சரியா? என்னது ஒழுக்கம் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற விகுதி இங்கே வந்திருக்கா. வந்தா தொழிற்பெயர். ஏன்னா ஒழுக்கமே ஒரு தொழில் மாதிரி தானே, ஒழுக்கங்கிறது ஒரு தொழிலை தான் குறிக்குது. சரியா? அதுக்கப்புறம் படும் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் திரும்பி அதே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? ஒழுக்கங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம ஒழுக்கங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு சிறப்பை தர்றது என்னது, ஒழுக்கம்தான். அதனால நம்ம வந்து உயிரை விட மேலானதாக ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, 2வது திருக்குறள் பாருங்க, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எத்தனை முறை எந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தாலும் எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு எது பேஸாக நிற்கிது அப்படின்னா ஒழுக்கம்தான். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு கஷ்டமான விஷயத்துல கூட, இப்போ
எந்த ஒரு கஷ்டமான விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுக்காண்டி ஒழுக்கத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த பாடுபட்டாடினாலும் ஒழுக்கத்தை வந்து விரும்பி காக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பரிந்தோம்பி அப்படிங்கிறதுல, பரிந்தோம்பினா ஒழுக்கத்தை எப்படி காமிக்கணும், விரும்பி நம்ம என்ன பண்ணணும், பரிந்தோம்பிங்கிறது தோம்பி விரும்பி, பரிந்தோம்பி விரும்பி, விரும்பி பாதுகாக்கணும் ஒழுக்கத்தை. சரியா? ஆராய்ந்து தேறினும்னா எவ்வளோதான் தேறினும், எவ்வளோதான் யோசிச்சு பார்த்தாலும், எந்த கோணத்துல பார்த்தாலும் ஒழுக்கம்தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காக்க அப்படிங்கிறது இங்க இலக்கண குறிப்பு பாருங்க. காக்க அப்படிங்கிறது க அப்படின்னு வந்தா வியங்கோல் வினைமுற்று. சரியா? பரிந்து தெரிந்து ஊ வந்தா என்னது, ஊங்கிறதுல முடிஞ்சா வினையெச்சம், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பிரித்தறிதல். பரிந்தோம்பி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், பரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பிங்கிறத தெரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த பாடல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை வந்து உயர்வா வந்து கருத மாதிரிதான் அந்த திருக்குறள் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடியில வந்து யார் ஒழுக்கத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒழுக்கம் உள்ளவங்க, உயர்ந்த குடியினர் அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து உயர்ந்த குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க ஒரு தாழ்ந்த குடியினர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குடிமை அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லுது, உயர்குடியில இருக்கிறவங்க. இழுக்கம்னா இழுக்கு செஞ்சிடாத, என்னோட குடும்பத்துக்கு இழுக்கு செஞ்சிடாதங்கிறது ஒழுக்கம் இல்லாதவ. சரியா? அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இழிந்த பிறப்பு. இழிந்த வந்தா என்னது, பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து 4th ஒன் என்ன அப்படின்னா, 4th திருக்குறள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழும் குன்ற கெடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க படிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்க வந்து படிச்ச கல்வியை கூட மறந்தா கூட என்ன பண்ணலாம், திரும்ப படிச்சு அந்த கல்வியை நம்ம மீட்டு எடுத்துக்கலாம். ஆனா ஒழுக்கங்கிற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கே அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு பாருங்க. இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது அந்த கெடும் அப்படிங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் அல் அந்த மாதிரி வந்தா, இதுவுமே வந்து அல்முறை வந்தா தொழிற்பெயர், அது உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5வது திருக்குறள் பாருங்க. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் வந்து பொறாமையா இருக்கானா அவன்கிட்ட செல்வம் வந்து நிலைக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட இன்னைக்குமே உயர்வு இருக்காது அப்படிங்கிறாங்க. அழுக்காறு எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருக்குறளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சொற்பொருள் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா இதைத்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க கேட்பாங்க. சரியா? இந்த திருக்குறளுக்கு கீழே இருக்கிற சொற்பொருளை வந்து நல்லா பார்க்கணும். அழுக்காறு அப்படின்னா என்னது, பொறாமை அப்படின்னு. ஆக்கம்னா செல்வம், உடையான் ஆண் அந்த மாதிரிலாம் வந்தா வினையாளனையும் பெயர். சரியா? அணி என்னது, என்ன அணி, உவமை அணி. ஏன் அப்படின்னா, அதாவது இது போல அது, இந்த மாதிரி போல அப்படின்னு இங்க வந்திருக்கு. சரியா? இந்த திருக்குறள்ல வந்து இது போல, அதாவது என்ன சொல்றாங்க, பொறாமை இருக்கவன்ட்ட செல்வம் என்னைக்குமே இருக்காது, இந்த மாதிரி போல. அப்ப பொறாமைப்படாம இருக்கணும். இல்லைன்னா அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்டையும் என்ன இருக்காது, செல்வம் இருக்காது. அப்ப இது போல இது அந்த மாதிரி போலன்னு வந்திருக்கனால இது வந்து உவமை அணி. சரி, ஓகே. அதே தான் வந்து கொஸ்டின்ல பாருங்க, கீழே வந்து நான் கொஸ்டின் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுக்காறுனா என்னது, பொறாமை அப்படின்னு சொன்னேன். சரியா? அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிறது தான் இங்க வந்து பொருள். சரியா? இங்க வந்து நம்ம பார்த்தோம்ல அழுக்காறு அப்படிங்கிறது என்னது, பொறாமை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்படி கேட்டிருக்காங்க, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. சரியா? இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒழுக்கத்தால ஏதாவது ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்றாங்க,
அதுலேருந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒழுக்க தவறாக போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல அதில் நெறியிலேருந்து கொஞ்சம் கூட என்னது அதுலேருந்து விலகி வர முடியாது. சரியா? உறவோர் அப்படி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் அப்படின்னா யாரு அப்படின்னா மன வலிமையுடையோர். ஏதம்னா குற்றம், ஒல்கார்னா விலக மாட்டார், அதுலேருந்து மீண்டு வந்து வர முடியாது. உறவோர் இந்த ஓர் ஆர் அந்த மாதிரிலாம் வந்தா வினையாளனையும் பெயர். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவர் நேர்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சரியா? அதாவது ஒழுக்கமுடைய வந்து எப்பயுமே வந்து ஒழுக்கமாக இருக்கவங்க எப்பயுமே ஒரு செயலில் வந்து நல்லா ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து எப்பயுமே என்ன பண்ணிடுவாங்க, ஒழுக்கம் இல்லாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடையக்கூடாத பழியை தான் அவங்க வந்து அடைவாங்க. அதான் எய்துவார் அப்படிங்கிறது அடைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எய்தா பழி அப்படி இலக்கண குறிப்பு. எய்தா பழி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எய்தா அந்த மாதிரிலாம் வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவார் அப்படிங்கிறதுக்கு பலர்பால் வினைமுற்று. இந்த அரு அந்த மாதிரிலாம் வந்தால் வினைமுற்று. இதை வந்து பகுபத ஒரு இலக்கணம்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எய்து ப்ளஸ் இவ்வு கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கணும். எய்துனா ஃபஸ்ட்டு பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் இது. சரியா? அதாவது ஒழுக்கத்தோட வாழ்ந்தால் நம்ம வந்து மேன்மை அடையலாம், ஒழுக்கம் இல்லாதவங்களை வந்து அடையக்கூடாத படியை அடைவாங்க. சரி, ஓகே. அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். நல்ல ஒழுக்கங்களை வந்து நம்ம இருந்தோம்னா நன்மை அப்படிங்கிற விளைவை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்களை செஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். தீய விஷயங்களை பண்ணால் எப்பயுமே துன்பம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே வந்து வித்துங்கிறது என்னது? வித்துங்கிறது இங்கே விதை. சரியா? வித்துங்கிறது விதை, இடும்பை அப்படிங்கிறது வந்து துன்பம் அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பை குறிக்குது. அதனால இது வந்து பண்பு தொகை. சரியா? பண்பை குறிச்சா பண்பு தொகை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 9வது திருக்குறள் பாருங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயச் சொலல். சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நல்ல ஒழுக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வாய் தவறி கூட நல்ல ஒரு ஒழுக்கமானவங்க வாய் தவறி கூட தீய சொற்களை என்றைக்குமே பேச மாட்டாங்களா. ஒரு தவறி கூட தெரியாமல் கூட பேச மாட்டாங்க. உள்ளளவு அப்படின்னா கிடையவே கிடையாது, இயலவே இயலாத ஒரு விஷயம். சரியா? அந்த மாதிரி அதான் சொற்பொருள். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, சொலல். சொலல்னா இங்கே தொழிற்பெயர். ஓகேவா? அல் வந்திருக்கனால தொழிற்பெயர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 10வது திருக்குறள் பாருங்க. உலகத்து ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னதான் வந்து படித்தவங்க எவ்வளோதான் படித்தாலும் கற்றறிஞ்சவங்களோட இருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது நல்லா படித்தவங்களோட ஒரு பொருந்தி வாழாதவங்க எவ்வளோதான் படித்தாலும் அவங்களுக்கு வந்து அறிவே இல்லையா, அறிவே இல்லாதவங்க அப்படிங்கிறாங்க. உலகம்னா அந்த உலகத்தோடு நம்ம வந்து எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒத்து வாழணும். ஒட்டனா பொருந்த, ஒழுகல் அப்படிங்கிறது நடத்தல், உலகத்தோட ஒரு ஒட்டி நடந்து வாழ்ந்த அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதை தான் திரும்பியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். அதை வந்து எந்த மாதிரிலாம் எந்தெந்த கோணத்திலலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? பல கற்றும் கல்லாதவர்னா யாரு? நம்ம அந்த திருக்குறள் கடைசியாக பார்த்தோம்ல, அதாவது உயர்ந்தாரோடு எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நல்ல ஒரு உயர்ந்த சான்றோர்கள் அவங்க கிட்டலாம் வந்து பொருந்தி வாழாதவங்க என்னைக்குமே வந்து என்னது அறிவில்லாதவங்க. அதுதான் இந்த இதோட
இந்த குறளோட அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க. அடுத்தும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, இங்கே வந்து கருதப்படுபவர் யார் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து வள்ளுவர் வந்து யாரை வந்து சுட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் என்னது, அதான் வந்து என்னது, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. சரியா? அதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவதாக வள்ளுவர் குறிப்பிட்டார். கல்லாதவர். சரியா? அதாவது என்னத்தான் வந்து படிச்சிருந்தாலும் ஒருத்தவங்களோட அறிவு நிறைந்த மனிதர்களோட ஒட்டி வாழலைன்னா அவங்க வந்து படித்தவங்க இல்லை, கல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு கொஷினை எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை வேரியேஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்துருங்க. திரும்ப இதுதான், பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா என்னது, அதான் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. உலகிலோடு வாழாதவர் அவங்களோட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் அதே திருக்குறள் தான். ஆனால் 10th புக்கில் புக் பேக் அந்த பின்னாடி இருக்கும் கடைசியாக. சரியா? கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த உரைகள் எல்லாமே எளிமையாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த இதை படிக்க முடியாதவங்க வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுவுமே நம்ம இப்போ 2025 குரூப் 4ல் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. சரியா? அதை இந்த இதில் இருந்து கேட்டிருந்தாங்க. அதனால இது வந்து நாங்கள் ப்ரூஃபுக்கு வந்து வச்சுருக்கோம். இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதுவும் அதுவும் சேமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் எளிய உரையாக இருக்கும். சரியா? இதுலேயுமே எளிய உரையாக தான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக இந்த வீடியோ வந்து இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து படிக்கிறோம், எல்லாருமே படிச்சுட்டே இருக்கோம், படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொன்றா வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் வந்து டெய்லி கொடுப்போம். சரியா? இதுதான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கிளாஸு. இதுக்கடுத்து நம்ம மிச்ச டாப்பிக்லாம் ஒவ்வொரு நாளைக்கு, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு டாப்பிக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், 50 கொஸ்டின் வந்து இருக்குது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த நூலை படிச்சிட்டிங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் போகாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கொஸ்டின்மே எடுத்திருக்கோம். நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரியா? முக்கியமாக வந்து எல்லாராலுமே எல்லாமே படிக்க முடியாது. மெயினாக வந்து யார் யாருக்காண்டினா ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு படித்தாலே கண்டிப்பாக வந்து அடுத்து நம்மளுக்கு ரிவிஷனும் நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது, நல்லா படிச்சுக்கலாம். சரியா? எப்பயுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது சக்ஸஸை நோக்கி போகும். சரியா? அது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி போய் படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நாங்கள் வந்து நோட்ஸு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி எல்லாமே கொடுத்துருவோம். சரியா? என்ன படிக்கணும் எல்லாமே நாங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் வந்து எப்பயுமே கரெக்டாக ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வீடியோ மட்டும் கரெக்டாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக உங்களாலே அரசு வேலையை வாங்க முடியும். சரியா? எல்லாராலையுமே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரியா? நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸும் இருக்கும். சரியா? அங்கேயும் இங்கேயும் தேடி போய் படிக்கணும், அது படிக்கணுமா இது படிக்கணுமா அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லட்சியத்தை வந்து கரெக்டாக அடையலாம். கூடவே வாங்க, அரசு வேலையோட பாங்க. ஓகே, பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.